ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை, அதோட கிருத்திகை நட்சத்திரமும் கூட. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பூஜை வீடியோ மட்டும் காமிக்காம காலையில இருந்து, அதாவது 5:30ல இருந்து என்னுடைய 9 o'clock வரைக்கும் கூட நான் பண்ண வேலைகளை தான் வந்து விளாகா காமிச்சிருக்கேன். அதுல நம்முடைய முருகப்பெருமானுக்கு ஒரு அற்புதமான விஷயம் வந்து இன்னைக்கு வந்து தீபம் வந்து ஏற்றிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை ஏற்றும் போதே. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையிலேயே சரியான மழைங்க. உங்க ஊர்ல எல்லாம் மழையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வந்து நான் கொடுத்துருந்தேன். நேற்று அந்த அன்னாபிஷேகம் பண்ணச்சு அந்த அன்ன லிங்கத்தை என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஷார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்லாம் கிளீன் பண்ணிட்டு காலையில சூடா ஒரு கப் டீ குடிச்சாதான் அந்த டேவே வந்து நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படி வந்து மனுஷனுக்கு வந்து காற்று முக்கியமோ அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சுன்னா டீ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால டீ குடிச்சதுக்கப்புறம் அந்த மலையோட சேர்த்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த டீயை வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 2 ரஸ்க்கு டீ வந்து எடுத்து வெளியில வந்து உட்காந்து மலைச்சாரலோட சேர்ந்து நான் வந்து சாப்பிட்டேன். ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்துச்சு. காலையில மழை வந்தா சோம்பேறித்தனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க, எனக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, கிருத்திகை நட்சத்திரம், நேற்று அன்னாபிஷேகம் பண்ணனால சரி நல்ல சிவபெருமான் மனசு குளிர்ந்து மலையை வந்து பொழிய வைக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமா விவசாயம்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. யோகிக்கு வந்து இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம். சார் வந்து மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்காக இருக்கிறனால அவரை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறனால நேற்று ஈவினிங்கும் கொஞ்சம் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்தோம். காலையிலேயும் வந்து ஒரு ரிவிஷன் பண்றதுக்காக அதெல்லாம் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ கொஷின்லாம் கேட்டுட்டு டவுட்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அவனும் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணான். ஆனால் விளையாட்டுத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கனால கேர்லெஸ் மிஸ்டேக் நிறையா வருது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன். மழை அப்படின்னாலே அட்டைப்பூச்சி, இந்த வெல்வெட் பூச்சி, நத்தை, தவக்கலை, இது மாதிரி நிறைய நம்ம வீட்டு சைடு சுத்தம். மயில், கீரிப்புள்ள இருக்க மாதிரி நத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இருக்கு. யோகி வந்து அந்த நத்தையை வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பான். ஸோ எத்தனை பேர் நத்தையெல்லாம் வந்து பார்த்தா இன்னும் அந்த 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஓடெல்லாம் வச்சு விளையாடுறதெல்லாம். ஸோ அதை வந்து பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து நேற்று எடுத்த பூவெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளீன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விசேஷமோ எந்த கடவுளுக்கோ அவங்கள வந்து மையத்தில் அழகா வச்சு அந்த மனையில உட்கார வச்சு அந்த பூஜை பண்றது என்னுடைய வழக்கம். ஸோ நேற்று வந்து சிவபெருமானை வந்து வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து கிருத்திகை அப்படிங்கிறனால முருகப்பெருமான போட்டோலாம் எடுத்து வச்சு கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணோம் அப்படிங்கிறனால ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓமப்பொடியும் இந்த மிளகு காரச்சை வந்து யோகிக்கு ரொம்ப பிடிக்கும், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு காலையிலே வந்து நியூஸை வந்து பார்த்துட்டு இருந்தான். லீவ் விடுவாங்கன்னு ரொம்ப ஆசையா இருந்தான். ஆனா வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் கண்டிப்பா உண்டு, நீ கிளம்பு, நியூஸ்ல எல்லாம் ஒன்றும் சொல்லலைன்னு சொன்னேன். கொடையை பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு வந்து பஸ் ஏற கிளம்பியாச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையா இருந்துச்சு மலையில வந்து நினைக்கணும்னு. ஆனால் சளி பிடிச்சா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கொடையை பிடிச்சிட்டு நானும் வந்து அவனை வந்து பஸ் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வெள்ளருக்கு பறிக்கலான்னு போனேன். அங்கேயும் செடியில வந்து குட்டி குட்டி நத்தையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெள்ளருக்கு வந்து பறிச்சுட்டு விநாயகர் பெருமானுக்கு வைக்கணும் அப்படிங்கிறனால வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். வர வழியில மயில் வந்து தோகையெல்லாம் நனைஞ்சு போய் ஒரு மாதிரி டல்லா நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து விநாயகர் பெருமானுக்கு வாசல்ல இருக்க கற்பக விநாயகருக்கு வெள்ளருக்கு வச்சுட்டு நல்லபடியா வந்து செவ்வரளி மலரையும் வந்து பறிச்சாச்சு. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு பூ வாங்கி தரல சாமிக்கு, அதான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை போடுவோம், நேத்தெல்லாம் போட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால செவ்வரளி மலர் இருந்தது. நேத்து வாங்கின பூவும் கொஞ்சம் இருந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பூவை வச்சு மேனேஜ் பண்ணி சாமி நல்லபடியா கும்பிட்டுட்டேன். கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே கார்த்திகை பெண்களுக்கான அந்த முருகனை வளர்த்த அந்த 6 தாய்மார்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நன்றி செலுத்துற விதமா இந்த பூஜையை வந்து நான் பண்ணுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் டைம் ஒத்து வருதோ அன்னைக்கு வந்து பண்ணிடுறது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டைம் வந்துச்சு. அதுவும் மலையோட நேற்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ண சந்தோஷத்தோட நல்லபடியாக வந்து கார்த்திகை பெண்களை வந்து அவங்களோட நினைவாக வந்து 6 நட்சத்திரம் மஞ்சளால வரைஞ்சு நடுவில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு அதில் வந்து 6 வந்து தீபம் ஏற்றலான்னு தான் நினைச்சேன். ஆனால் எண்ணெய் வந்து கம்மியாக இருந்தது, அதை வாங்க மறந்துட்டேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து நான் யோசிச்சிருந்தேன். சரி இதை வச்சு ஏற்றுவோம், முருகன் வந்து தப்பா நினச்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகருக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி பூஜை பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியா இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம பண்ணல, அவங்க பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் நமக்கு இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து ஒரு தீபம் வந்து ஏற்றிட்டு கார்த்திகை பெண்களுக்கு இன்னைக்கு மெழுகுல வந்து தீபம் வந்து ஏற்றிருந்தேன். இது வாங்கி ரொம்ப நாளாச்சு, ஏற்றவே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் அப்படின்னாலே நட்சத்திரம் தான். நட்சத்திரம் மாதிரி பிரகாசமா நம்ம பூஜை ரூம் வந்து இருக்கணும், முருகன் வந்து அந்த விளக்கு ஒளியில ஜொலிக்கணும் அப்படிங்கிறனால இந்த 6 நட்சத்திரத்துக்கும் நடுவுல மெழுகு வந்து வச்சிருந்தேன். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தீபம் வந்து ரொம்ப அழகா வந்து எரிஞ்சுது. இது வந்து ஒரிஜினல் மெழுகு தான், அதனால வந்து எனக்கு ஒன்றும் பெருசா தெரிஞ்சுக்கல.
அதனால வந்து அவங்களுக்கும் வந்து செவ்வரளி மலர்லாம் சாத்திட்டு முருகனை வளர்த்த அந்த கார்த்திகை பெண்களுக்கு சிவபெருமான் அருளால கார்த்திகை நட்சத்திரமா வந்து மின்னுன அந்த கார்த்திகை பெண்களுக்கு நன்றி செலுத்துற விதமா இன்னைக்கு வந்து தீபம் வந்து ஏற்றியிருந்தேன். நீங்களே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி குத்து விளக்கு வந்து நேற்று ஏற்றிருந்தேன் இல்லையா, அந்த குத்து விளக்குல வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு இன்னைக்கு திரும்ப வந்து கார்த்திகை நட்சத்திரங்களால முருகருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குத்து விளக்கும் வந்து ஏற்றியிருந்தேன். பெருமாளுக்கு பூ இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ரோஜா பூ நேற்று இருந்தது ஞாபகம் வந்துச்சு. கரெக்டா அவருக்கும் வந்து வச்சுட்டு என்கிட்ட இருக்கிற ஒரு 10 ரோஜா பூ, ஒரு 20 செவ்வரளி மலரை வச்சு இன்னைக்கு வந்து பூஜையை வந்து ரொம்ப அழகா வந்து சிறப்பா பண்ணிட்டேன். குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். அதை வந்து குலதெய்வத்திட்ட சொல்லிட்டு சீக்கிரம் எங்களை கூப்பிடுப்பான்னு சொல்லிட்டு குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றிட்டு நேற்று ஏற்றின பஞ்ச தீபத்துல எண்ணெய் வந்து கொஞ்சம் இருந்தது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் இன்னைக்கு வந்து அந்த தீபத்தை வந்து ஏற்றிட்டு அந்த கோன் சாம்பிராணி இருக்குல்ல, கப் சாம்பிராணி, அதை வந்து ஏற்றிட்டேன். தசாங்கம் எல்லாமே ரொம்ப எளிமையா மலையோட வந்து பூஜை பண்ணாலும் ரொம்ப திருப்தியா இருந்தது. நீங்களும் வந்து இந்த சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து இன்னைக்கு வந்து நீங்க சொல்லலாம். அதே மாதிரி கார்த்திகை பெண்களுக்கு நன்றி சொல்லலாம். நீங்க வந்து அவங்களையும் நீங்க வணங்கும் போது முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏன்னா முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இருக்கிறவங்களையும் சேர்த்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு கடவுள் தான். அதனால வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கருணை கடல்னே சொல்லலாம். அருணகிரிநாதருக்கு தொழுநோயால பாதிக்கப்பட்டப்ப அவரை யாருமே வந்து தொழ கூட யோசிச்சப்ப முருகப்பெருமான் வந்து திருவண்ணாமலை மலையிலிருந்து வந்து அவர் உழுவும் போது சாகலான்னு முடிவெடுக்கும் போது அவர் தன்னுடைய கரங்களால வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி அவரை வந்து திருப்புகள் வந்து பாடச் செய்த ஒரு அற்புதமான கடவுள். அது மட்டும் இல்லாம அக்கிரரை வந்து பாத்தீங்கன்னா பாடல் பாட வச்சிருக்காரு. அவ்வை பிராட்டியை வந்து உலகம் ஃபுல்லா வந்து அறிய வச்சிருக்காரு. கார்த்திகை பெண்களோட சிறப்பை வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து செய்ய வச்சிருக்காரு. முருகன்ட்ட இருக்கிற அந்த சூரனான மயிலும் சேவலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பெருமைப்படுற விதமா இருக்கு. அப்படிங்கும்போது முருகனுக்கு வந்து கெடுதல் நினைச்சவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா முருகன் வந்து நல்லதுதான் செய்யறாரு அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு முருகனை கும்பிடுறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கணும். வெறுமன கடவுளை மட்டும் கும்பிட்டுட்டு எனக்கு பிடிக்காதவங்க வந்து நீ தண்டிக்கணும் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக கடவுளுக்கு தெரியும் எது நியாயத்தராசுல யார் எப்படி அப்படிங்கிறது தெரியும். நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம முருகனை வேண்டும் போது அந்த தப்பை வந்து சரி பண்ணி நம்மளை வந்து நல்ல வழிபடுத்துவாரு. நமக்கு வந்து யாராவது தீங்கு செஞ்சாலும் அவங்களுடைய அந்த தீ வினையை தான் வந்து அகற்றுவாரே தவிர அவங்கள வந்து எதுவும் செய்யணும்னு சொல்லி நம்ம என்னைக்குமே வேண்டக்கூடாது. முருக கடவுள் அதை செய்யவும் மாட்டாரு. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க கெட்ட குணத்தை தான் வந்து அழிக்கணும்னு சொல்லணும். அதே மாதிரிதான் சூரனையும் வந்து அப்படிதான் அவர் வதம் பண்ணாரு. அவரை வந்து சூரனை வந்து ஃபுல்லா வந்து அழிச்சு கொல்லணும்னு நினைக்கல. அவர்கிட்ட இருக்க தீய குணத்தை வந்து எடுத்துட்டு நல்ல குணமா மாத்தி மயிலாவும் சேவலாவும் நம்ம தன்னுடைய பக்கத்திலே வந்து வச்சுக்கிட்ட ஒரு அற்புத கடவுள். இன்னைக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என் மனசுல அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நீ எவ்வளவு பெரிய ஆள் முருகா, இவ்வளவு விஷயம் வந்து பண்ணியிருக்க, உன்னை வணங்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியம். இந்த ஜென்மத்துல நான் பிறந்ததுக்கான பலன் கடவுளை வந்து நல்லபடியா வழிபாடு செய்யறேன் அப்படிங்கிறதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருப்தியான விஷயமா இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தோணும், முருக கடவுளை பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் தோணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து படிக்கலாம், பாராயணம் செய்யலாம். எதுவுமே சொல்ல முடியல ஆனால் வேண்டுதல் இருக்கு, நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தடங்கள் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா நேற்று வந்து சந்திரனை வந்து வழிபட்டோம் பௌர்ணமி அன்னைக்கு. இன்னைக்கு வந்து நட்சத்திரங்களை வந்து வழிபடுறோம். பஞ்சபூதங்களையும் நம்ம வழிபட நமக்கு எல்லாமே வந்து அந்த பிரபஞ்சம் வந்து நல்லதாவே கொடுக்கும். நன்றியை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம இப்போ சாப்பிட்ற சாப்பாடு, இன்னைக்கு சுவாசிக்கிற காத்து, இன்னைக்கு நம்ம போடுற உடை, நம்ம தலையில வச்சுக்கிற பூ, நம்ம உடுத்துற வந்து வளையல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் போட்ட அந்த பிச்சை தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னைக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னு மனசு எப்பவுமே திருப்தி அடையும். திருப்தி அடைகிற மனசை பார்த்து கடவுளும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னும் அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவாரு. இதுதான் வந்து முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான்கிட்ட வந்து போய் என்கிட்ட இவ்வளவு கஷ்டம் இருக்கு, எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லாம அந்த கஷ்டத்துக்கிட்ட போய் என் கூட முருகன் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த கஷ்டமே பயந்து நம்மளை விட்டு ஓடி போயிடும். அப்படிங்கிறதான் உண்மையான பக்தி. முருக பக்தர்களுக்கு அது கண்டிப்பா புரியும். உங்களுடைய இந்த கருத்து வந்து கரெக்ட் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஹைப் பட்டன் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நேற்று வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நான் வந்து வீட்லயும் செஞ்சிருந்தேன். அதை லைவும் வந்து ஒரு 20 நிமிஷம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அது லாங் வீடியோவும் வந்து நான் எப்படி செஞ்சேங்கிறதையும் போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து கார்த்திகை வழிபாடு நல்லபடியா வந்து 9 மணிக்குள்ள எல்லாமே யோகியை ஸ்கூல்ல காமிச்சிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பூஜை பண்ணிட்டேன். ரொம்ப பார்த்தீங்கன்னா அழகா இருந்தது. எனக்கு வந்து சிவ குடும்பத்தையே வந்து வணங்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு.
இந்த சந்தோஷம் உங்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.